வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 33 ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் அல்லது அதை ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆப்ஜெக்டை அதை தொடாமலேயே, அந்த ஆப்ஜெக்டை காண்டாக்ட் பண்ணாமலேயே அந்த ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுற ஒரு சுவிட்சஸுக்கு பேர் தான் ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ். ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னஸ், அதாவது அருகாமை. அந்த ஆப்ஜெக்ட் இந்த சென்சார் அல்லது இந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் வரும்போது இந்த சுவிட்ச் வந்து அதை சென்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சென்சார்ஸ் வந்து இப்போ நான் இந்த படத்தில் பாருங்கள், ஒரு மெஷினில் உள்ள ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் உள்ள டார்கெட்டுக்கு பக்கத்தில் அந்த சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி அந்த டார்கெட் வந்து அந்த சென்சார்ஸ் பக்கத்தில் வருதோ அப்போ அந்த சென்சார் வந்து அந்த டார்கெட்டை தொடாமலேயே அதனுடைய ப்ரெசன்ஸை டிடெக்ட் பண்ணும். இப்படி தான் ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் பயன்படுத்தப்படுகிறது. அது இல்லாமல் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரை நம்ம ஏன் ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதில் வந்து ரெண்டு ஸ்டேட் தான் அவுட்புட் இருக்கும். ஒன்று ஆனாக இருக்கும், இல்லைன்னா ஆஃப் ஆக இருக்கும். ஸோ இடைப்பட்ட ஸ்டேட் தேர் இஸ் நோ இன்பிட்வீன் ஸ்டேட். அதனால் இதை வந்து ஒரு லிமிட் சுவிட்சுக்கு ஈக்குவலண்டாக சொல்லலாம். லிமிட் சுவிட்ச் மாதிரி இருக்கிறதுனால அது ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸை வந்து இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லிமிட் சுவிட்சஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த லிமிட் சுவிட்சஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெஷினில் தேவைப்படுகிற இடங்களில் டோர் சேஃப்டிக்கு, அப்புறம் ஓவர் ரைட் சேஃப்டிக்கு, அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டுடைய ப்ரெசன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் லிமிட் சுவிட்சஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த லிமிட் சுவிட்சஸில் இருக்கிற கேம் ஷாஃப்டை வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த சுவிட்ச் ஆன் ஆகி அதுலேருந்து அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கு சிக்னல் போகும். இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிமிட் சுவிட்சை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸை அதற்கு பதிலாக இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மிஷின்ஸில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் வந்து லிமிட் சுவிட்சஸை விட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்லெஸ் சென்சிங். அதாவது ப்ராக்சிமிட்டி சுவிட்சை வந்து டச் பண்ணாமலே, அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே அதனுடைய ப்ரெசன்ஸை சென்ஸ் பண்ண முடியும். அப்புறம் அன்அஃபெக்டட் பை சர்ஃபேஸ் கண்டிஷன். அது சென்ஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸுடைய கண்டிஷன் என்னவாக இருந்தாலும் அதனால் அந்த சுவிட்சஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஹை ரிலையபிலிட்டி, அப்புறம் லாங் ஃபங்க்ஷனல் லைஃப். ஏன்னா இதில் வந்து லிமிட் சுவிட்சஸ் வந்து ஃபுல்லாகவே மெக்கானிக்கல் ஆப்ரேஷன். ஸோ ஸ்ப்ரிங்கு, அதனுடைய காண்டாக்ட்ஸு, அதனுடைய லைஃப் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது வேர் அண்ட் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் வந்து செமிகண்டக்டர் சுவிட்சஸாக இருக்கிறதுனால அதனுடைய லாங் ஃபங்க்ஷனல் லைஃப் அதுக்கு இருக்கும். அடுத்தது ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன். மெக்கானிக்கல் சுவிட்சஸுக்கு எப்போவுமே ஸ்பீடில் சில லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஆனால் இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் வந்து ஹை ஸ்பீட், ஹை ஃப்ரீக்குவென்சியில் ஆப்ரேட் பண்ணலாம். அதனால் ஒரு பொசிஷன் டிடெக்ஷன் மட்டுமல்லாமல் ஸ்பீடு டிடெக்ஷன், ஸ்பீடு கவுண்டிங், அந்த மாதிரி இடங்களிலும் இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் அதனுடைய டைப்ஸை வந்து அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து அதனுடைய டைப்ஸை 5 மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல், அல்ட்ராசோனிக். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் டைப் ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, நார்மலாக மெட்டல் ஆப்ஜெக்ட், அதாவது பெரும்பாலும் அயன், அலுமினியம், காப்பர், பிராஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள மெட்டல் ஆப்ஜெக்ட், பெரும்பாலும் அயன் ஆப்ஜெக்ட், அதை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே இது கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிட்சஸ் வந்து மெட்டல்ஸ் மட்டும் இல்லாமல் லிக்விட், வாட்டர், ரெசின், பவுடர்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடான நிறைய ஆப்ஜெக்ட்ஸை சென்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் இண்டக்டிவ் சென்சார்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிடெக்டிங் எடி கரண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. அதாவது எப்படின்னா, அந்த சென்சாரில் உள்ள ஒரு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஹை ஃப்ரீக்குவென்சியில் அது ஆசிலேட் ஆகிறப்ப அதிலிருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சென்சாருடைய டிப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஏதோ ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் உள்ளே வரும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் வந்து எடி கரண்ட் எடுக்கும். எதனால்னா லென்ஸ் லா படி அது வந்து எடி கரண்ட்டை எடுக்கும்.
அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதனுடைய மேக்னெட்டிக் லாஸ் ஏற்படும். அந்த லாஸை தான் அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி அதை சுவிட்ச் ஆனாக மாற்றிடும். ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்துருங்கிறத வச்சு ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செய்யும். இப்போது ஒரு கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, அதில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அந்த கெப்பாசிட்டன்ஸு அதனுடைய சென்சிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த சென்சாருக்குள்ளே உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேரி ஆகும். அது வேரி ஆவதன் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டுடைய ப்ரெசன்ஸை இது வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ இந்த இதில் வந்து டிடெக்ஷன் டைப்பை பொறுத்து 2 விதமாக இதை கேட்டகரி பண்ணலாம். ஒன்று வந்து பில்ட்இன் ஆம்பிளிஃபையர், அப்புறம் செப்பரேட் ஆம்பிளிஃபையர். ஏன்னா கிடைக்கிற சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. அது வந்து பில்ட்இன் மேலே உள்ள மாடலில் வந்து பில்ட்இன் ஆம்பிளிஃபையர். ஸோ ரிசல்ட் தான் வெளியில் வரும். ஆனால் கீழே உள்ள மாடலில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் படம் போட்டிருக்கோம். அந்த சென்சாரை வித்தவுட் ஆம்பிளிஃபையர் உள்ள சென்சாருடைய லீட்ஸை கொண்டு வந்து இந்த இதில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த ஆம்பிளிஃபையர் அதை ஆம்பிளிஃபை பண்ணி தான் அவுட்புட்டு கொடுக்கும். ஸோ இந்த செப்பரேட் ஆம்பிளிஃபையரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிடெக்டிங் டிஸ்டன்ஸ் வந்து பில்ட்இன் ஆம்பிளிஃபையரை விட டபுள் த டைம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிடெக்டிங் டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தால ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ்லாம் ரவுண்ட், ஸ்கொயர், குரூப் டைப் அப்படின்னு 3 மேஜர் ஷேப்பில் இருக்கும். இந்த ரவுண்டு டைப்பை வந்து த்ரெட்டட் பேரல் டைப்னு சொல்லுவாங்க. அதுதான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் இந்த டிடெக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு ப்ராக்சிமிட்டி சுவிட்சுடைய டைப் அண்ட் மாடல் அதனுடைய சைஸை பொறுத்து மாறும். பொதுவாக இண்டக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனல் மில்லிமீட்டர்லேருந்து 60 மில்லிமீட்டர் வரைக்கும் உள்ள ரேஞ்சில் அதனுடைய டிடெக்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிட்சில் வந்து 3 to 60 மில்லிமீட்டர் வரைக்கும் அதனுடைய டிடெக்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய சென்சிங் சர்ஃபேஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில உள்ள தொலைவு தான் சென்சிங் டிஸ்டன்ஸ். அந்த சென்சிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த மேனுஃபேக்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அது வரைக்கும் உள்ள சென்சிங் டிஸ்டன்ஸுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் இந்த சுவிட்சால், இந்த சென்சாரால் டிடெக்ட் பண்ணப்படும். ஒன்ஸ் அது டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரீசெட் டிஸ்டன்ஸுக்கு அது போகிற வரைக்கும் டிடெக்ஷனில் தான் இருக்கும். அந்த சென்சார் ஆன் ஆனது ஆன்லேயே தான் இருக்கும். அந்த ரீசெட் டிஸ்டன்ஸ்னால் அதாவது பேக்வேர்டு, அது பின்ன பார்க்க தள்ளி போகிறப்ப சென்சார் வந்து ஆஃப் ஆகும். அது என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிடெக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அயன், ஸ்டீல், காப்பர், அலுமினியம், பிளாஸ்டிக், வாட்டர், பேப்பர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கு தகுந்தால உள்ள சூட்டபிள் ப்ராக்சிமிட்டி சுவிட்சை நம்ம பயன்படுத்தணும். அதாவது மெட்டல்ஸுக்கு இண்டக்டிவ், மெட்டல்ஸ் அண்ட் அதர் எல்லாத்துக்குமே வந்து கெப்பாசிட்டிவாக பயன்படுத்தலாம். அடுத்தால இதனுடைய பவர் சப்ளை அப்படின்னு பார்ப்போம். அதாவது இது வந்து ஏசியில் ஒர்க் பண்ணுற மாடலும் இருக்குது, டிசியில் ஒர்க் பண்ணுற மாடலும் இருக்குது. டிசியில் வந்து 10 to 30 வோல்ட் வரைக்கும் இன்புட் சப்ளை இருக்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஏசியில் வந்து 20 to 250 வோல்ட் ஏசி வரைக்கும் பயன்படுத்துகிற மாதிரி மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏசி அண்டு டிசி யூனிவர்சலாக பயன்படுத்துகிற மாடல்ஸும் அவைலபிளாக இருக்கிறது. அவுட்புட்டுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ். இந்த படத்தில் பாருங்கள், அந்த என்ஓ வந்து சுவிட்ச் ஓப்பனில் இருக்குது. 13, 14ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை 3, 4னாலே ஓப்பன் கான்டாக்ட்னு அர்த்தம். நார்மலி க்ளோஸில் வந்து பாருங்கள், என்சி அது வந்து 11, 12ன்னு அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை பார்த்து அந்த 2 பாயிண்ட்டுமே க்ளோஸில் இருக்கும். நார்மலி க்ளோஸ். அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி ஓப்பன் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபெயில் சேஃப். இதனுடைய அவுட்புட் மோடு என்னென்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒயர், அப்புறம் 3 ஒயர், 4 ஒயர், என்பிஎன், பிஎன்பி. அதாவது 2 ஒயர், 3 ஒயர், 4 ஒயர் இந்த 3 டைப்பில் இருக்குது. 3 ஒயர் அண்ட் 4 ஒயரில் வந்து என்பிஎன் டைப் அண்ட் பிஎன்பி டைப் 2 விதமான டிரான்சிஸ்டர் சுவிட்சிங்கும் அதில் இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் நார்மலி க்ளோஸ் உடைய படம் லெஃப்டில் இருக்குது. 2 ஒயர் நார்மலி ஓப்பன் வந்து ரைட் சைடில் இருக்குது. இதில் வந்து நார்மலி க்ளோஸ் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வரும்போது அது ஓப்பன் ஆகும். நார்மலாக ஒரு லிமிட் சுவிட்ச் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இது ஒர்க் பண்ணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் என்பிஎன் டைப், 3 ஒயர் பிஎன்பி, அப்புறம் 4 ஒயர் என்பிஎன், 4 ஒயர் பிஎன்பி. அதாவது 3 ஒயருக்கும் 4 ஒயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், 3 ஒயரில் வந்து ஒரே ஒரு அவுட்புட் இருக்கும், 4 ஒயரில் வந்து 2 அவுட்புட் இருக்கும். ஒரு அவுட்புட் க்ளோஸ் கான்டாக்ட்டுக்கும் இன்னொன்று வந்து ஓப்பன் கான்டாக்ட்டுக்கும் இருக்கும். அதாவது காமன் என்ஓஎன்சி டைப்புக்கு 4 ஒயர் பயன்படும். அடுத்தது இதனுடைய அந்த லீடு, அதாவது அந்த ஒயர் டெர்மினல் ஒயர் கனெக்ஷன் லீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஒயர் டைப்பில் இருக்குது, அப்புறம் கனெக்டர் டைப்பில் இருக்குது, அப்புறம் கனெக்டர் ரிலே டைப்பில் இருக்குது. அடுத்தால இதனுடைய அந்த கேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீல்டட் டைப் கேபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது, அன்ஷீல்டடும் அவைலபிளாக இருக்குது. நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல அல்லது பல்ஸ் கவுண்டிங் அந்த மாதிரி ஹை ஸ்பீடு பல்ஸ் கவுண்டிங் பண்ண வேண்டிய இடம், ரொம்ப ப்ரிசிஷன் மெஷர்மெண்ட் தேவைப்படுற இடங்களில் உள்ள சென்சார்ஸில் எல்லாமே ஷீல்டட் ஒயர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 to 20 ஹெர்ட்ஸ் இன் ஏசி. அதாவது இது வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை மேக்ஸிமம் சுவிட்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒரு செகண்டில் ஏசியில் பயன்படுத்துகிற சென்சார்ஸை மேக்ஸிமம் 20 தடவை சுவிட்சிங் பண்ணால் அது கரெக்டாக சென்ஸ் பண்ணும். அதே இது டிசியில் உள்ள சென்சாராக இருந்தால் 500 to 5 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்த டிசி சென்சார்ஸை வந்து பல்ஸ் கவுண்டிங்கில் மெஷினுடைய ஸ்பீடு மானிட்டரிங் அந்த மாதிரி இடங்களெல்லாம் அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவுட்புட் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் கரண்ட்டு எத்தனை ஆம்பியர், அதாவது எத்தனை மில்லி ஆம்பியரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 200 மில்லி ஆம்பியர் வரைக்கும் இருக்கும். அது வந்து அந்த சென்சார்ஸோடைய டைப்பை பொறுத்து, அது சின்ன சைஸ் சின்ன டயமீட்டர் சென்சாராக இருந்தால் அது வந்து 50, அப்புறம் 100, 150, 200 அந்த மாதிரி அதனுடைய சைஸை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சென்சாரை பொறுத்து நம்ம அதனுடைய கரண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு அவுட்புட் லோடை வந்து அதுக்கு தகுந்தால அவுட்புட் லோடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அவுட்புட் லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கான்டாக்டர் அல்லது ஒரு ஆப்டோ கப்ளர், அப்படி இல்லைன்னா ஒரு டிரான்சிஸ்டருடைய இன்புட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு எல்இடியாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே இந்த 50 to 200 மில்லி ஆம்பியர் தாராளமாக போதுமானதாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ப்ராக்சிமிட்டி சுவிட்ச், குறிப்பாக இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் டைப் ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய டிசைன் என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.